வணக்கங்க. அதாவது சோசியல் மீடியாவில் உயர்கல்வி பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருக்கீங்க. உங்களை தொடர்பு கொண்டு பார்த்தோம், நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. சரி, ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் அதற்கான விளக்கங்களை அனுப்பிச்சிருக்கோம். அதை முழுசாக உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பாருங்கள். அது பயனான அந்த செய்தி பயன் இல்லைன்னா நீங்கள் தயவுசெய்து டெலீட் பண்ணிடுங்க. என்னென்னா, இப்போ 10th +2 முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் தான் இந்த பதிவு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறையா பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஏ, எம்ஏ, எம்பிஏ, பிகாம், எம்காம், பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்கு, படிப்புடைய உச்சம் பிஹெச்டி, அதாவது டாக்டரேட், அதுவரையும் படித்து கூட அது படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸு, டிஸ்டிங்ஷன், யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு, ரேங்க் ஹோல்டரு, இப்படி நல்ல முறையில் பாஸ் ஆகியுமே அவங்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கல. அப்படியே வேலைவாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கல. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அவங்க படிக்கிறதுக்காக வாங்கின எஜுகேஷன் லோனே எனக்கு கட்ட முடியல. இதில் வயசு 30-35 ஆகியும் நிறைய படித்த லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு திருமணம் கூட ஆகாமல் அவங்களுடைய தலைமுறையே தடுமாறி நிற்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ படித்து முடித்து டிகிரி வாங்கியிருக்காங்கல்ல, அவங்க 10th+ முடித்த பிறகு அவங்களுடைய உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கும்போது போதிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காமல், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு அந்த கோர்ஸ் ஆசையாக இருக்குது, என் கிளாஸ்லேருந்து 10 பேர் அது சேர்றாங்க, எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு சொன்னார், இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு வழக்கமான ஒரு டிகிரி டிப்ளமோ படித்ததுனால இவ்வளவு பிரச்சனையும். சரி, இது மட்டும் இல்லை, அவங்க தேர்ந்தெடுத்து படித்த எல்லாமே அவங்க எந்த துறையை எடுத்து படித்தாங்களோ அந்த ஒரு துறையில் மட்டும்தான் வேலை கிடைக்கக்கூடிய கல்வி. உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஏரோநாட்டிக்கல் படிக்கிற பையனுக்கு கப்பல் துறையில் வேலை கிடையாது, மரைன் இன்ஜினியரிங் படிக்கிற பையனுக்கு ஏர்போர்ட்டில் வேலை கிடையாது, கெமிக்கல் இன்ஜினியரிங் பையன் படித்தா, பிஇ, பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தா அந்த பையன் ஸ்டார் ஹோட்டல் போக முடியாது. ஒரு பையன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா, அவர் பிபிஏ அல்லது பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்பிஏ இப்படி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா அந்த பையனுக்கு பேங்கில் வேலை கிடையாது. ஏன் தமிழாசிரியர் படித்தாக்க ஆங்கில ஆசிரியர் வேலைக்கு போக முடியாது. எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்தா, எம்ஏ பிஎட் முடித்தாக்க தமிழாசிரியர் போக முடியாது. நீட் எக்ஸாம் எழுதி கஷ்டப்பட்டு டாக்டர் ஆனால் கூட நீங்கள் எங்கே போக முடியும்? ஒன்லி கிளினிக் அல்ல ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் போக முடியும். அப்போது எல்லாரும் என்ன மாதிரி கோர்ஸ் படித்தாங்கன்னாக்கா, ஒரு துறையை எடுத்து படிக்கிறாங்கன்னா அந்த துறையில் மட்டும்தான் வேலை கிடைக்கும், அந்த மாதிரி உயர்கல்வி படிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறையிலையும் இப்போ பிஇ அல்லது பிடெக் இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அல்லது சிவில் அல்லது கெமிக்கல், இப்படி அல்லது ரோபாட்டிக்கு, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இல்லை டிப்ளமோ அல்லது பிகாம், எம்காம் அல்லது எனி பாலிடெக்னிக்கு, அதில் உள்ள டிப்ளமோ கோர்சஸ், இப்படி படிச்சுட்டு வரவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா வருஷம் பல லட்சம் பேர் பாஸ் அவுட் ஆகி வர்றாங்க. அப்போ படிச்சுட்டு வரவோட எண்ணிக்கை அதிகம், ஆனால் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு மிக குறைவு. இதனால தான் இவங்களாம் அதிகம் படிச்சுட்டு கூட அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல், நல்ல சம்பளம் இல்லாமல் இந்த தலைமுறையை தடுமாற வேண்டிய சூழல். அப்போ நீங்கள் எந்த மாதிரி உயர்கல்வி நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஒரு காலத்துக்கேற்ற உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கணும். காலத்துக்கேற்ற உயர்கல்வி அப்படின்னாக்க, ஒரு படிப்பை படித்தோம்னா படிப்பு ஒன்றா இருக்கணும், ஆனால் வேலை மட்டும் பல துறைகள் கிடைக்கணும். அதாவது எனி ஃபேக்ட்ரி, நான் சொன்ன மாதிரி சிமெண்ட் ஃபேக்ட்ரி, சுகர் ஃபேக்ட்ரி, மருந்து கம்பெனி, ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஹைவே, ஏர்போர்ட்டு, ஷிப்யார்டு, கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு, உள்நாடு, வெளிநாட்டில் போய் அங்கே உள்ள கவர்மெண்ட்டில் ஜாப் கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலையும் பயன்படுத்தணும் அந்த கோர்ஸ். அது காலத்துக்கு ஏற்ற கல்வி. அது மட்டும் இல்லை, படித்து முடித்து 5 வருஷம் 10 வருஷம் வேலை தேடியே அலையாமல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வேலை கிடைக்கணும். செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகும்போதே வேலை கிடைச்சிடணும். அதை விட செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகும்போது இவங்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கணும். குறைஞ்சபட்சமாக ஒரு மாதம் 15,000 ஒரு 25,000-30,000 வரைக்கும் கல்வி உதவித்தொகை என்று சொல்லக்கூடிய ஸ்டைஃபன் கிடைக்கணும். இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் செகண்ட் இயர் தேர்ட் இயர் முடிக்கும்போது ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ஸ்டைஃபண்டாகவே வந்துடுது அந்த பையனுக்கு வருமானம். அப்போது இந்த பையன் கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ கட்டுறானோ அது ஸ்டைஃபண்டாக படிக்கும்போது திரும்பி வாங்கிக்கிறான். மொத்தத்தில் இந்த ஸ்டைஃபண்டை வச்சு அந்த பையன் வாங்கக்கூடிய எஜுகேஷன் லோனை கட்டிடலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறதுக்கும்
ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ரொம்ப ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் இல்லாமல், சயின்ஸ் இல்லாமல் இருக்கணும். அதை தாண்டி சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வயதை மீறிய 20 வயசில் ஒரு பையன் வந்து இந்த கோர்ஸ் முடித்து வெளில வரான்னா சம்பளம் 40-45,000 ஸ்டார்டிங்லேயே அப்படி இருக்கணும். அந்த பையன் கல்யாணம் பண்ணும்போது லட்சங்கள், லட்ச ரூபா இல்லை, லட்சங்கள். 3 வருஷம் கழித்து அந்த ஒரு 25 வயசு கல்யாணம் பண்ணுறான்னா அந்த பையனோட சம்பளம் வந்து மினிமம் 5 lakhs, மினிமம் நான் சொல்கிறது குறைச்சலாக 5 lakhs இருக்கணும். அதை எல்லாத்தையும் விட அந்த கிடைக்கக்கூடிய வேலையானது ஏனோ தானம் இல்லாமல் ஒரு கௌரவமான, ஒரு மதிப்புமிக்க ஒரு ஆஃபீஸர் வேலையாக இருக்கணும். இப்படி ஒரு கல்வி, இப்படி ஒரு ஒரு படிப்பு இருக்குன்னா அதுதான் காலத்துக்கேற்ற கல்வி. அதை விட இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு இவ்வளோ பயன் இருக்கு, அந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தாக்க, நம்மளால் கட்ட முடிஞ்ச அளவு தான் ஃபீஸ் இருக்கணும். அதையும் நம்மளால் கட்ட முடியல அப்படின்னா அதை எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி பல வகையில் பயன் தரக்கூடிய ஒரு காலத்துக்கேற்ற கல்வியை தான் உங்கள் பிள்ளைகளை படிக்க சொல்லணும். இதை உயர்கல்வியாக தேர்ந்தெடுத்து படித்தாங்கனாக்கா நீங்கள் எதிர்பார்க்குறத விட உங்களோட பிள்ளையோட ஃபியூச்சர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். புரியுது உங்கள் சந்தேகம் என்னென்னா, சார் ஒரு கல்வியில் இவ்வளவு பயன் கிடைக்குமா, அப்படி ஒரு கல்வி இருக்கானா? இருக்குது. அதை பற்றி விழிப்புணர்வு இன்றைக்கி படித்தவங்க மத்தியிலே இல்லை. அதனால தான் அந்த பதிவை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த கல்வி தான் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அதாவது பாதுகாப்பு மேலாண்மை படிப்பு. இந்த படிப்பை பற்றி இன்னும் என்ன சொல்கிறாங்கனாக்கா, தெரியாதவங்க, சார் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்னா எங்கள் பையன் படிச்சுட்டு போய் ஃபயர் அணைக்கணுமா, அதாவது தீ அணைக்கணுமா அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஒரு கான்ஸ்டபிள் இருக்கார், ஐபிஎஸ் இருக்கார், ஐ மீன் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், ஐஜி இருக்காங்க, டிஐஜி இருக்காங்க, டிஜிபி இருக்காங்க. எல்லாமே காவல்துறை தான். எல்லாமே காக்கி ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் எஃப்ஐஆர் போடுறது யார் போடுவா? அதிகபட்சமாக எஃப்ஐஆர் போடுறது ஹெட் கான்ஸ்டபிள் போடுவார். எங்கேயாச்சும் ஐபிஎஸ் படித்தவங்க வந்து எஃப்ஐஆர் போடுவாங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்களா? முதல்ல அதெல்லாம் தனியாக அவங்க ஆஃபீஸர் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ், டிபிஓன்னு சொல்லக்கூடிய எஸ்பி ஆஃபீஸர் இருப்பாங்க. அது மாதிரி தான் நெருப்பு அணைக்கிறதுக்குன்னு 10th முடிச்சுட்டு இல்லை ஃபயர் வாட்சர் இல்லை ஃபயர் ஃபைட்டுன்னு தனியாக இருப்பாங்க. இது வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு. இது யார் அப்படின்னாக்க இவங்க ஒரு சேஃப்டி ஆஃபீஸர். இவங்க ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில், ஒரு நிறுவனத்தில் டாக்டருக்கு மேலே, என்ஜினியருக்கு மேலே, அப்படி ஒரு மதிப்பான பதவி. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி இருந்துச்சுனாக்க அங்கே பல்வேறு படிப்பை படிச்சுட்டு, அதாவது எம்பிபிஎஸ் படித்த டாக்டரு, எம்இ படித்தவங்க, எம்டெக் படித்தவங்க, பிஹெச்டி படித்தவங்க, பாலிடெக்னிக் படித்தவங்க, ஐடிஐ படித்தவங்க, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல், இப்படி பல்வேறு துறைகளில் படித்தவங்கெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்ற அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. சேஃப்டி ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்னா, அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். இவங்க வேலை செய்கிற நிறைய படிப்புகள் படித்து வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க வேலை பார்க்குற இடம் பாதுகாப்பாக இருக்கா, அவங்களுக்கு போதுமான சௌகரியங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு ஹெச்ஆர் மேனேஜரோட மேலே அதை உறுதிப்படுத்துறது தான் அவரோட வேலை. இந்த சேஃப்டி மேனேஜர், இந்த சேஃப்டி ஆஃபீஸர் இதை பற்றி, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வெளிநாட்டில் துபாய், குவைத்து, ஓமன், ஏமன், மஸ்கட்டு, சிங்கப்பூர், மலேசியா அப்படி யாராவது அங்கே இருந்தாங்கன்னா, உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது அங்கே இருந்தாங்கனாக்கா நீங்களே கேளுங்க, இது மாதிரி சேஃப்டி படித்தா சம்பளமா? லட்சத்திலோட கிடையாது. அதாவது கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே அந்த பையன் கோடீஸ்வரன் ஆயிடுவான் இந்த படிப்பை வச்சு இப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கௌரவமான வேலையா, மதிப்பான வேலையா, ஒரு கம்பெனியில் டாக்டரை விட, என்ஜினியரை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேலையா சேஃப்டி படித்தவங்களுக்கு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வெளிநாட்டில், ஃபாரினில் இல்லை அப்படின்னாக்க, உங்கள் மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஃபேக்ட்ரிக்கு நேராக போங்க. நேராக போய் அங்கே சேஃப்டி ஆஃபீஸரை பார்க்க முடியுமான்னு பாருங்கள். அவரை பார்த்தாவே நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவர் பார்த்தாவே தெரிஞ்சு போகிறோம் இவர் தான் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதையும் விட சேஃப்டி ஆஃபீஸரை பார்க்க முடியலனாக்கா, அந்த கம்பெனியில் உள்ள யாராவது ஸ்டாஃப், எம்ப்ளாயி இருப்பாங்களே, தொழிலாளர், அவங்கள்ட்ட கேளுங்க, சார் சேஃப்டி ஆஃபீஸர்னா யார் சார், அவருக்கு என்ன சார் பவர், என்ன மரியாதை, என்ன சம்பளம்னு நான் சொல்கிறத விட கூடுதலாக அவங்க சொல்லுவாங்க. இல்லை அன்றைக்கி ஃபேக்ட்ரி லீவு அப்படின்னாக்கா, நீங்கள் போகிற அன்றைக்கி வெளியில் இருக்க செக்யூரிட்டி வாட்ச்மேன்ட்ட கேளுங்க, அவங்க நல்லா இந்த கோர்ஸை பற்றி விலாவாரியாக சொல்லுவாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, சேஃப்டி படிப்பு வந்து யாருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குன்னா, ரொம்ப நல்லா படிக்க மாட்டேன், டாப் ரேங்கில் வரமாட்டேன், நான் ஆவரேஜாக தான் படிப்பேன், எனக்கு எல்லா பெற்றோருக்கும் ஆசை தன் பையனை டாக்டர் ஆக்கணும், ஐஏஎஸ் ஆக்கணும், ஐபிஎஸ் ஆக்கணும், ஆனால் அந்தளவு இந்த பையன் படிக்கலை. ஆனால் வந்து என்ன, அந்த பையனுக்கு ஆசை, நமக்கு படிப்பு ஏற மாட்டேது, ஆனால் நம்மளும் லட்சத்தில் சம்பாதிக்கணும், ஒரு பெரிய ஆஃபீஸர் கேடரில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அதாவது நிறைய பேர் வந்து மனசில் வேதனைப்படுவாங்க, படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் அவங்களால படிக்க முடியாது. அது அவங்க குறை கிடையாது, மெமரியில் நிற்காது. அந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த சேஃப்டி கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறந்துடாங்க.
இந்த சேஃப்டி கோர்ஸை பற்றி நான் சொல்கிறத விட நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு தெரிஞ்சுங்க. இந்த சேஃப்டி கோர்ஸ் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அடையாறில் இருக்குது, சென்னை அடையாறில் ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட்னு, அங்கே படிக்கலாம். திருச்சி துவாக்குடியில் இருக்குது NIT, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்கே படிக்கலாம். கொச்சின் யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே படிக்கலாம். திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்குது IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அங்கே படிக்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மும்பை, டெல்லி, கல்கத்தாவில் சென்ட்ரல் லேபர் இன்ஸ்டியூட், ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட் இருக்குது, CLI RLI, அங்கே படிக்கலாம். அல்லது மகாராஷ்டிராவில் இருக்குது நாக்பூரில் நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ், அங்கே படிக்கலாம். அல்லது உத்தரகாண்டில் டேராடூனில் இருக்குது UPS யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி சோர்சஸ், அங்கே படிக்கலாம். ஆனால் மற்றதுக்கும் IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் என்ன வித்தியாசம்னா, IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே இந்த சேஃப்டி கல்வியை அறிமுகப்படுத்திய கல்லூரி. அரசு பல்கலைக்கழக அங்கீகாரத்தோட இதற்குன்னு பிரத்யேகமான ஒரு கல்லூரியை உருவாக்கிய ஒரு கல்லூரி தான் IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு. அது மட்டும் இல்லை, நான் சொன்ன மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ RLI CLI, இப்போ அடையாரில் சொன்னது, தென் மும்பையில் சொன்னது, கல்கத்தாவில் சொன்னது, டெல்லியில் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்லி டிப்ளமோ கோர்ஸ் தான் இருக்குது. நாக்பூரில் பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபயர் 4 வருஷம் கோர்ஸ் இருக்குது. கொச்சின் யூனிவர்சிட்டியில் 3 வருஷம் டிகிரி படிக்கலாம், BSc சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு. திருச்சி துவாக்குடியில் இருக்கக்கூடிய NITயில் பார்த்திங்கன்னாக்கா, அதாவது பழைய பேர் REC ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ், இங்கே பார்த்திங்கன்னா ME இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மட்டும் தான் படிக்கலாம். ஆனால் IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அதாவது புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்குது, திருச்சி ஏர்போர்ட்லேருந்து, இங்கே பார்த்தீங்கன்னா 10th முடித்தவங்க, +2 முடித்தவங்க, பாலிடெக்னிக் முடித்தவங்க, டிகிரி டிப்ளமோ முடித்தவங்க, அதில் அரியர்ஸ் உள்ளவங்க, டிஸ்கன்டினியூ பண்ணவங்க, வேலை பார்த்துக்கிட்டு வேறு ஏதாவது அடிஷனல் கோர்ஸ் பண்ணலாம், வீக்கெண்ட் கோர்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க, இப்படி எல்லாருக்கும் பயன்படுற வகையில் ஒரு காலேஜில் எல்லா விதமான சேஃப்டி கோர்ஸஸ் இருக்குன்னா அது வந்து IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். இங்கே 10th முடித்தவங்களுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, +2 முடித்தவங்களுக்கு BSc சேஃப்டியில் டிகிரி இருக்குது. ஏற்கனவே வந்து நான் பாலிடெக்னிக் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதே டிகிரியை வந்து 2 வருஷம் பண்ண போகணும், லேட்ரல் அண்ட் டிஸ்கனில் பண்ணலாம். ஏற்கனவே BE BTech ஒரு ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க, ஆர்ட்ஸ் காலேஜில் இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சிருக்காங்கன்னா அவங்க 1 இயர் படிக்கிறதுக்கு PG டிப்ளமோ இன் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது. இல்லை 2 இயர்ஸ் MBA படிக்கலாம், அது போட்டால் சேஃப்டியில் MBA இருக்குது. அடுத்து சேஃப்டியில் MScன்னு ஒரு கோர்சஸ் இருக்குது, அதுவும் படிக்கலாம். இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன், இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன், இல்லை ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் போனேன் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 1 இயர் டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு வேலையை விட்டுட்டு வந்து படிக்க முடியாது, வேலையிலே இருக்கணும், கோர்ஸையும் படிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து வீக்கெண்ட் கோர்சஸ் இருக்குது, எவ்ரி சண்டே சாட்டர்டே படிக்கிற மாதிரி. இப்படி எல்லா வகையிலையும் ஒரு சேஃப்டி காலேஜில் எல்லா கோர்ஸும் இருக்குன்னா அது IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு தான். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, சேஃப்டி படித்தா யாரும் சிபாரிசும் தேவையில்லை, படிப்பை வச்சே வாழ்க்கையில் அந்த தெரிஞ்சுங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது 1000 சொந்தங்கள் இருந்தாலும் விலகி போயிடுவாங்க. அப்போ நம்மளை காப்பாற்றுறது வந்து நம்மகிட்ட இருக்க பணங்காசு மட்டும்தான். அந்த பணங்காசை தன்னுடைய படிப்பை வச்சு ரைட் அண்ட் ராயலாக லட்சத்துலேயும் கோடியிலையும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா சேஃப்டிங்கிற படிப்பு மட்டும்தான் இன்றைக்கி ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இதுதான் மிக சிறப்பான காலத்துக்கு ஏற்ற கல்வி. அதனால் என்னுடைய பேச்சை மட்டும் நீங்கள் மதிக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா அந்த ஃபேக்ட்ரியில் போய் நீங்களே கேட்டு பாருங்கள். சேஃப்டியை படிக்க வைக்கட்டுமா உங்கள் பிள்ளைகள் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க படிக்க வச்சோன்னா படிங்க. இதை பற்றி இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னாக்க அந்த கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதாவது திரும்பவும் சொல்கிறேன், உயர்கல்வி தான், அதாவது இது வரைக்கும் படித்தது எப்படியோ இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்க போகிற உயர்கல்வி தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம். அதனால் அதை ஏனோ தானோ படிக்க வச்சுறாங்க. குறிப்பாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காலேஜ் இருக்குது, 10,000 ஃபீஸு குறைவுன்னு ஒரு முறையில்லாத, ஒரு சரியில்லாத, ஒரு அங்கீகாரம் இல்லாத சின்ன இன்ஸ்டியூட்டில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய உழைச்சி சம்பாதிச்ச பணம் வேஸ்ட்டு, உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் இந்தியாவிலே முதலாக இந்த சேஃப்டி கல்லூரி IIPHS சேஃப்டி காலேஜ் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்காக நீங்கள் வந்து இங்கே படிக்க வைக்கணும் அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி அடையார்லையோ, கொச்சின்லையோ, திருச்சி துவாக்குடியிலையோ அல்லது புதுக்கோட்டையிலையோ நீங்கள் வேறு ஏதாவது வசதி வாய்ப்பு இருந்தாக்க டேராடூன், நாக்பூர், மும்பை, கல்கத்தா எங்கெல்லாம் படிக்க வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன பதிவை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம், ஹாஸ்டலு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, அப்ளிகேஷன் எப்போ தராங்க, அட்மிஷன் எப்படி போடுறது, டொனேஷன்லாம் எப்படி அப்ளிகேஷன் வாங்குறது, வயசு என்ன, ஆண் படிக்கலாமா பெண் படிக்கலாமா, இதை பற்றி நிறைய உங்களுக்கு சந்தேகம் வரும். அந்த சந்தேகங்களே கீழே இருக்கிற ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெளிவாக கேளுங்க. நான் சொன்னதை விட கூடுதலாக சொல்லுவாங்க. அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு, மறந்துடாங்க. இந்த பதிவு வேறு யாருக்காவது பிரயோஜனம் படுச்சுனா நீங்கள் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யாருக்கும் பிரயோஜனம் இல்லைனாக்கா அதை டெலீட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறது அவங்க மன்னிப்பு கிடைக்கிறேன். நன்றி, வணக்கம்.